மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் போலூர்ன்ற ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. மேல்மலையனூர் எல்லாருமே தெரிஞ்ச ஊர் தான். நாங்கள் அமாவாசை அன்றைக்கி வந்திருக்கோம். அமாவாசை ஊஞ்சல் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது என்ன ஏப்ரல் மாதம் அமாவாசை வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கார் பார்க்கிங் விட்டு கார் அக்னிகுளம் அது பக்கத்துலேயே பார்க்கிங் கிடச்சிது எங்களுக்கு. அக்னிகுளத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ அக்னிகுளத்துலேருந்து முதல்ல கோயிலுக்குள்ளே வரவங்க நேர்த்திக்கடன் வேறு ஏதாவது நேர்த்திக்கடன் செலுத்தணும்னு நினைக்கிறவங்க எதாக இருந்தாலும் அக்னிகுளத்தில் குளிச்சுட்டு தான் அடுத்தது கோயிலுக்குள்ளே போவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து இந்த வாண்டு பையன் குளிக்க போகிறான். இந்த குளத்தை பார்த்திங்கன்னா சுற்றி 4 பக்கமே கரை இருக்குதுங்க. 4 பக்க கரையிலையும் எல்லா கரையிலையும் குளிக்கிறாங்க ஆளுங்க. நாங்கள் போனப்போ இந்த சைடு ஓரம் காலியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துட்டுலாம் பாருங்கள். கூட்டம் தெரியுதுங்களா? நம்ம மக்கள் ஊர் பொதுக்குளம்ன்றதுனால கொஞ்சம் நாஸ்தி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கோயிலுக்குள்ளே சுத்தமாக வச்சுருந்துருக்கலாம். சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கரையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கரையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்கள் இருந்த கரையில் இப்போ தான் கூட்டம் வர ஆரம்பிச்சது. அதனால் நாங்கள் முன்னாடியே போயிட்டதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் அந்த பக்கம். இதில் இறங்கி கால் நனைச்சிட்டு வந்தவங்களும் இருக்காங்க, குளிச்சுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. எங்கள் வீட்டு வாண்டு பையன் இறங்கி குளிச்சிட்டான், ஆட்டம் போட்டான். வெத்தலைய இதில் வேண்டுதலில் இது ஒரு வகையான வேண்டுதலாக இருக்கும். வெத்தலையில் கற்பூரத்தை ஏற்றி தண்ணியில் அனுப்பிச்சி வைக்கிறாங்க, தண்ணியில் தள்ளி விடுறாங்க. வெத்தலைய கற்பூரம் ஏற்றி போட்டோன்னா அது வாட்டுக்கு மிதந்துக்கினே போகுது. கம்னரா அவ்வளோதான். எங்கள் வீட்லேயும் ஒரு வேண்டுதல் முடிச்சாச்சு. வாங்க அடுத்தது கோயிலுக்குள்ளே போகலாமா? மேல்மலையனூர் அந்த அக்னிகுளம் தாண்டோன்னே இந்த போர்டு இருக்குங்க. போர்டை பார்த்தாவே தெரியும் மேல்மலையனூர் ஊருள்ள. இப்போ தான் நம்ம போக போகிறோம். நம்ம அந்த அக்னிகுளத்துலேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்டிப்பாக நடக்க வேண்டியது இருக்கும். நடக்கணும்னு ரெடியாக இருக்கவங்க அப்படியே நடக்கலாம். இல்லை இங்கேருந்து ஷேர் ஆட்டோவும் போகுது. ஷேர் ஆட்டோவில் ஏறி போகிறவங்களும் போகலாம். நேராக கோயில்கிட்டே கொண்டு போய் விட்றாங்க. நடந்து போனோன்னா சுற்றி இருக்கிற கடைங்களை வேடிக்கை பார்த்த மாதிரி ஆகும். நம்ம என்னென்ன போகிற வழியில் என்னென்ன இருக்குன்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க அப்படியே ஒரு சின்ன வேடிக்கை பார்த்ததோடு அப்படியே போகலாம். ஆனால் சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்க, கையில் செலவுக்கு காசு வேணுங்க. ஊருள்ள போகிறோம். இப்போ பொறுமையாக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். போகிற வழியிலே பாருங்கள், நம்ம ஒரு திருவிழா கோயில் திருவிழாவில் என்னென்ன கடையெல்லாம் போடுவாங்களோ எல்லா கடையுமே இங்கே போட்டிருக்காங்க. இது எல்லா நாளுமே இருக்குமான்றது தெரியல. நாங்கள் போன ஒரு 2-3 அமாவாசைக்கு போனோம். கண்டிப்பாக அந்த அமாவாசையில் எல்லாத்துலேயும் இந்த கோயிலுங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தது. மற்றபடி ஊரில் இருக்க கடை ரெகுலராக இருக்க கடைங்க எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே அதிகமாக பீச்சில் மீன் எப்படி பொறிச்சு விற்பாங்களோ அந்த மாதிரி இங்கே கருவாடு மீன் எல்லாம் பொறிச்சு அங்கங்கே விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அம்மன் கோயிலுன்றதுனால என்னன்னு தெரியல, நிறைய இடத்துல மீன் கருவாடு அதெல்லாம் பொறிச்சு விற்கிறதும் சரி, கருவாடெல்லாம் விற்கிறதும் சரி. ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே இருக்குதா. ரேட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா பண்ணிக்கலாம். மக்கள் நிறைய பேர் போய்கிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அமாவாசைன்றதுனால ஊஞ்சல் சேவை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வராங்க இன்னைக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போனது சொல்லவே வேணாம், கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் போகிறப்ப கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது.
ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வெளியில் வரும்போது நல்ல கூட்டம், நிறைய கூட்டம் இருந்தது. கோயிலோட வாசல் அது தெரியுது பார்த்தீங்களா, அதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். அங்கே கிட்ட போனோன்னா அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வெளியிலே செருப்பு விடுற இடம் இருக்குது. அங்கே செருப்பு விட்டுட்டு கோயில் உள்ள போகலாம். அமாவாசை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா நம்ம அம்மனையும் உள்ளே இருக்கிற மூலஸ்தான அம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் சீக்கிரமாக போயிடுங்க, நேரம் ஆவாக கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குங்க. கோயிலோட நுழைவு வாயில் தான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸில் வந்தாச்சு, செருப்புக்கு டோக்கன் போட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியுது, கண்டிப்பாக தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போகிற வழி எல்லாமே அங்கே உள்ள கோபுரத்துள்ள இந்த என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாமே எலுமிச்சம்பழம் கைமா தான் இருக்காங்க. எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு அவங்களே சுற்றி போட்டு உடைக்கிறதும் சரி, இதோ இந்த மாதிரி இதை சுற்றி திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க போல். இது இருந்தாலும் சரி, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்குன்னு ஆள் நிற்கிறாங்க. அவங்களே எலுமிச்சை சுற்றி மிதிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கோயிலோட நுழைவு வாயிலுக்குள்ள வந்தாச்சு பாருங்க, அந்த மெயின் என்ட்ரன்ஸு அது நம்ம நுழைவு வாயில். இது கோயிலோட என்ட்ரன்ஸு. இது கூட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுது பார்த்தீங்களா. நிற்கவே முடியலைங்க, அதுக்குள்ளே கூட்டம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அது தலையை சுற்றி எலுமிச்சலத்தை போட்டு மிதிக்கிறது. இது உள்ள நுழைஞ்ச உடனே அம்மன், அன்னபூரணி அம்மன். அன்னபூரணி அம்மன் கிட்ட நின்னோன்னா அங்கே கரகம் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. இதெல்லாம் நேர்த்தி கடன் தான் கண்டிப்பாக. அவங்க கரகம் எடுத்து வந்து கோயில் உள்ள சாத்திட்டு நேர்த்தி கடன் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அமாவாசை கூட்டம் எதுக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊஞ்சல் சேவை பார்க்கறதுக்கு தான். அம்மனோட ஊஞ்சல் ஆடுறத பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் இருக்குது. அது மாதம் கண்டிப்பாக பார்த்துட்டு போவாங்க. ஊஞ்சல் அம்மன், உற்சவ அம்மன், அதோ தெரியுது பார்த்தீங்களா, அவங்க தான் உற்சவ அம்மன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது. கூட்டத்தில் ஒன்றும் எடுக்க முடியல அந்த அளவுக்கு. போலீஸ் எல்லாம் வேற தள்ளி விட்டுருந்தாங்க. பாதுகாப்புக்கும் நிறைய போலீஸ் இருந்தாங்க. ஆனால் ஒரு வழியாக அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. மூலஸ்தான அம்மனுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அமாவாசை அன்னைக்கு. அதனால என்னன்னா, அமாவாசைக்கு மூலஸ்தானத்தை பார்க்காம ஊஞ்சல் அம்மனை பார்த்துட்டு இங்கே வெளியில் ஒரு அம்மனை வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு தரிசனம் நல்லா பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. இதுக்கு வெளியில் அம்மன் படுத்துட்டு இருக்கிற அம்மன் அங்கே ஒன்று இருக்குது. அந்த அம்மனை தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளில ஃபயர் சர்வீஸ் வண்டியெல்லாம் நிற்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிது அம்மன் இருக்காங்க. அந்த கோயில் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஹலோ, அந்த அம்மன் கிட்ட பார்த்தோன்னாலும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. அந்த அம்மனை பார்க்க தரிசனம் கிட்ட பார்க்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் நிறைய கூட்டம் இருக்குது. அது உள்ளே முன்னெல்லாம் ஆரம்பத்தில் காலத்துலலாம் நல்லா சாதாரணமாக போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆனால் லைன் கட்டி விட்டாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு. அந்த அம்மனை பார்க்கறதுக்கு நல்ல கூட்டம்தான். நம்ம வெளியிலே நின்று பார்த்தாச்சு, கூட்டத்தில் போய் நிற்க முடியாதுன்ட்டு. இங்கேயும் அது ஒரு மரம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு வச்சுருக்காங்க அந்த அம்மன் கிட்ட பக்கத்துலேயே. அதை படுத்துட்டு இருக்கிற அம்மன் பாருங்க, தரிசனம் கிடைக்குதா பாருங்க. அம்மன் கிட்ட நிறைய பேர் சேலையை நேர்த்தி கடன் போட்டு சேலையெல்லாம் செலுத்துறாங்க. அதை அம்மன் கிட்ட செலுத்தின சேலையை நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. அங்கேருந்து அதுக்கும் காசு வாங்கிட்டு சேலையெல்லாம் அம்மனோட சேலையெல்லாம் கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க அதை காசு கட்டி வாங்கிக்கலாங்க. அம்மன் மேலே போட்ட சேலை. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கிட்ட போய் பார்க்க முடியல, தூரமாகவே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். அம்மனோட தரிசனம் கிடைச்சிது. ஆனால் அம்மனை தரிசிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். அம்மன் கிட்ட எலுமிச்சம்பழம் தராங்க, கயிறு தராங்க, திருஷ்டி படம் தராங்க. எது வேணுமோ நம்ம காசு கட்டணும்னா வாங்கிக்கலாங்க. இது இதான் அம்மனோட ஊஞ்சல் சேவை நடக்கிற இடம். நம்ம ஏப்ரல் மாதம், இந்த தமிழ் மாதம் கத்திரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மாதமும் அடுத்த மாதமும் கண்டிப்பாக ஊஞ்சல் சேவை இல்லை அப்படின்ட்டாங்க கோயிலில். எல்லா வருஷமும் 2 மாதம் மட்டும் எப்பயுமே ஊஞ்சல் சேவை நடக்காதான்.
அது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நிறைய பேருக்கும் அப்படிதான் ஊஞ்சல் சேவை பார்க்கணும்னு வந்தவங்களுக்கும் கொஞ்சம் அது ஒரு ஏமாற்றமான இது இந்த மாசம். அது வெயிலுக்காக கத்திரிக்காக வெயில் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஆனா ஊஞ்சல் சேவை இல்லைன்ட்டாங்க, வருஷத்துக்கு 2 மாசம் கிடையாதுன்ட்டாங்க. சரி, அம்மனோட ஊஞ்சல் சேவை நடக்கிற இடத்த மட்டும் சுத்தி பார்த்தாச்சு, கும்பிட்டு வந்தாச்சு. அது கீழே ஒரு காவல் தெய்வம் ஒன்று இருக்காங்க, அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அம்மன் கோயில் அந்த ஊஞ்சல் சேவை நடக்கிற இடத்துல இருந்து எதிர்க்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடிமரம் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன மலை. இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, போறப்ப பார்த்துருக்கீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே. இது மேலே ஏறி பார்த்தவங்களும் எத்தனை பேருன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நாங்கள் போனோம், அன்னைக்கு வெயில் அதிகமாக இருந்ததுன்றதுனால ஏற முடியல, போய் பாதியிலே ஏறிட்டு இறங்கி வந்துட்டோம். மேலே அந்த கொடிமரம் மட்டும்தான் இருக்கு, அதில் விளக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது பாருங்க. என் பையன் அப்படிதான் ஓடி போனான். பாதி தூரம் திஷா ஓடி போயிட்டு திருப்பி ஓடி வந்துட்டான், கால் சுட்டுருச்சுன்ட்டு அழுதுட்டே ஓடி வந்துட்டாங்க வந்து. நான் யாருமே அதுக்கு முந்தின மாதம் போனப்போ மேலே ஏறணும், அன்றைக்கி வெயில் கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த மாதம் ஏற முடியல, அதனால் அப்படியே திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்து இங்கே ஓரளவு கொஞ்சம் வெயிலாக இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம் சொல்லி ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பிக்கிறோம். சாமி தரிசனம் நல்லா முடிஞ்சுது. அதுக்கு வெளியில் வரும்போது அங்கே இன்னொரு சாமியை படுத்துட்டு இருக்கிற சாமி ஒன்று இன்னொன்று அங்கே வச்சுருக்காங்க. இதுலேயும் அந்த பில்லி சூனியம் அதெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய பேர் நின்று வேண்டிட்டு தான் இருக்காங்க. இந்த சாமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா சேவல் எல்லாம் காவு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் கோயில் அம்மன் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ அடுத்த மாதம் மறுபடியும் வரும், அப்போ முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறோம். வணக்கம், நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.